யமன் தர்மராஜா என்பது பாரத மரபு மற்றும் புராணங்களில் ஒரு முக்கியமான அடையாளமாக உள்ளது. யமன் இறப்பு கடவுள் மற்றும் தர்மத்தின் தெய்வமாக கருதப்படுகிறார். அவரின் கதைகள் வேதங்கள், புராணங்கள் மற்றும் இதிகாசங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யமன் தர்மராஜாவின் அடையாளம்: யமன் மனுவின் மகனாகவும் சங்கல்பம் மற்றும் சத்தியம் ஆகியவற்றின் உருவமாகவும் குறிப்பிடப்படுகிறார். அவரது சகோதரி யமுனை அல்லது யமுனா ஆறு தெய்வமாகும். யமன் மனிதர்களின் பாவங்கள் மற்றும் தர்மங்களை மதிப்பீடு செய்வதற்காக நியாயமான நீதியாளராக கருதப்படுகிறார். புராணங்களில் யமன் யமபுரி என்ற நகரத்தில் வசிக்கிறார். அது இறந்த ஆன்மாக்கள் கர்மவினை அடிப்படையில் தீர்ப்பளிக்கப்படும் இடமாக கருதப்படுகிறது. அவரது வாகனம் கருப்பு மாடு அல்லது கருப்பு எருது மகிஷம் ஆகும். கையில் ஜாம்பவான் யமபாசம் என்ற கயிறை தாங்கியிருப்பார். அது ஆன்மாவை அழைக்கும் கருவியாக உள்ளது. தர்மராஜாவாக இருப்பது தர்மராஜா என்ற பெயர் அவருடைய நியாயம் மற்றும் நீதி பாதுகாப்பிற்கான தன்மையை குறிக்கிறது. மனிதர்களின் வாழ்க்கையின் முடிவில் அவருடைய அணுகுமுறை கர்மா செயல்களின் விளைவுகள் அடிப்படையாக உள்ளது. தர்ம சாஸ்திரங்கள் மற்றும் புராணங்களில் அவருடைய நீதி அமைப்புகள் விளக்கப்பட்டுள்ளன. அரசியல் மற்றும் மத கருத்தில்